அமிர்தா அக்குபஞ்சர் கிளினிக்கினுடைய மேனேஜிங் டைரக்டர் சேலத்திலிருந்து. உங்களில் யாருக்காவது அடிக்கடி உடம்பு ரொம்ப ஜில்லுன்னு இருக்கிற மாதிரியோ இல்லை உடம்பு ரொம்ப சூடாக இருக்கிற மாதிரியோ உணர்றீங்களா? என்ன வேலை செஞ்சாலும் எவ்வளோ பண்ணாலும் வேர்க்கவே மாட்டேங்குது, உடம்புலேருந்து ஸ்வெட்டிங்கே வரல அப்படின்ற மாதிரி பிரச்சனையோ, இல்லை எந்த வேலையுமே செய்யாமல் சும்மா உக்காந்துக்கிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருந்தால் கூட உடம்பு தானாக வேர்த்து ஸ்வெட்டிங்கில் ட்ரெஸ்ஸெல்லாம் நனைஞ்சு போகிற அளவுக்கு வேர்க்கிற மாதிரி தொந்தரவோ இருக்குதா? அடிக்கடி மலச்சிக்கல் அப்படின்ற தொந்தரவையோ இல்லை வயிற்றுப்போக்குன்னு சொல்லக்கூடிய லூஸ் மோஷன் பிரச்சனையோ ஏற்படுதா? ஸ்கின்னு ரொம்ப ட்ரைனஸ் ஆகி தோல்லாம் ரொம்ப இறுக்கமாக ட்ரையாக ரஃப்பாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கோ, தோல் பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸாக தொங்குற மாதிரியோ, முகத்துல எல்லாம் தோல் சுருங்கி சுருக்கம் வர மாதிரியோ அறிகுறி இருக்கா? இப்போ நம்ம சொன்னது எல்லாமே தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தெரியக்கூடிய பிரதானமான முக்கியமான அறிகுறிகள். உடனே பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாருக்காவது தைராய்டோட இந்த அறிகுறிகள் இருக்குன்னு உடனே தைராய்டு பிரச்சனை வந்துருச்சோன்னு பயப்பட தேவையில்லை. இதுக்கான சிம்பிளான சொல்யூஷன் நம்ம டிசிஎம் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டில் அருமையாக சிம்பிளாக பார்க்கலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், நான் அமிர்தா அக்குபஞ்சர் அண்ட் ஹெல்த் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ஃப்ரம் சேலம்லேருந்து ஹீலர் பொன் ராசா அவர்களுடைய மகன் ஹீலர் தமிழரசன் பேசுகிறேங்க. நம்ம ஹியூமன் பாடி, மனித உடல் எப்படி இயங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விதமான இயக்கம் தாங்க. ஒன்று நியூரல் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய நரம்பு மண்டலம் மூலியமாக நம்ம உடம்பு இயங்குது. இன்னொரு பக்கம் ஹார்மோனல் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுரப்பி மண்டலம் மூலியமாகவும் நம்ம உடம்பு இயங்குது. ஸோ இந்த 2 விதமான சிஸ்டம் தான் நம்ம என்டையர் ஹியூமன் பாடியை கண்ட்ரோல் பண்ணுது. இதில் இந்த ஹார்மோனல் சிஸ்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எண்டோக்ரைன் சிஸ்டம், எக்ஸோக்ரைன் சிஸ்டம் 2 பிரிவு இருக்குங்க. இதில் ரொம்ப முக்கியமான பிரதானமான எண்டோக்ரைன் சிஸ்டம் அப்படின்ற அந்த சுரப்பிகளில் 8 வகையான சுரப்பி இருக்குது. பீனியல் கிளாண்டு, பிட்யூட்ரி கிளாண்டு, பேராதைராய்டு கிளாண்ட், தைராய்டு கிளாண்ட், தைமஸ் கிளாண்ட், அட்ரினல் கிளாண்ட், பான்க்ரியாஸ் கிளாண்ட், ஆண்களுக்கு டெஸ்டிஸ் இல்லைனா பெண்களுக்கு ஓவரி அப்படின்ற கிளாண்ட், இப்படி 8 வகையான சுரப்பிகள் இந்த எண்டோக்ரைன் சிஸ்டமில் வரும். அதாவது சுரப்பி மண்டலத்திலேயே இந்த 8 வகையான சுரப்பிகள் தான் மற்ற எல்லா சுரப்பிகளையும் இயங்க வைக்கும், மற்ற உறுப்புகளுக்கு தேவையான எல்லா விதமான ஹார்மோன்ஸையும் உற்பத்தி பண்ணி கொடுக்குது. இப்படிப்பட்ட இந்த பிரதானமான எண்டோக்ரைன் சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கிளாண்டு தான் இந்த தைராய்டு கிளாண்டு. இந்த தைராய்டு கிளாண்டோடைய இம்பார்ட்டன்ஸ் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா, இதிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய அந்த தைராய்டு ஹார்மோன்ஸ் தான் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்களும் எவ்வளோ வளரணும், எத்தனை செல்லு உற்பத்தி ஆகணும், எப்போ ஒரு செல்லு இறக்கணும், ஒரு செல்லுக்கு தேவையான உணவு, சக்தி, ரத்தம், ஆக்சிஜன், நியூட்ரிஷன் எல்லாத்தையுமே கொடுக்கறது இந்த தைராய்டு ஹார்மோன்ஸ் மூலியமாக தான். இந்த ஹார்மோன்ஸ் இல்லைன்னா ஒரு செல்லுலையுமே எந்த விதமான செயல்பாடுமே நடக்காது. இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான செல்கள் இருக்குது. ஆனால் இந்த எல்லா செல்களுக்கும் எல்லா ஹார்மோன்ஸும் போய் சேராது. உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அணுவையும் ஒவ்வொரு செல்லையும் தூண்டக்கூடிய ஒரே ஒரு ஹார்மோன் நம்ம உடம்புலே தைராய்டு ஹார்மோன் மட்டும்தான். ஸோ அதனால தான் இதை பற்றி இம்பார்ட்டண்ட்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். இந்த தைராய்டு கிளாண்ட்லேருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு T3 அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரை அயோடோ தைரோனைன் அப்படின்ற ஒரு ஹார்மோன் உற்பத்தி ஆகுது. அடுத்ததாக T4 அப்படின்னு சொல்லக்கூடிய டெட்ரா அயோடோ தைரோனைன் அப்படின்னு ஒரு ஹார்மோன் உற்பத்தி ஆகுது. அடுத்த மூணாவதாக கால்சிட்டோனின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் உற்பத்தி ஆகுது. இதில் இந்த கால்சிட்டோனின் பொறுத்த வரைக்கும் எலும்பில் கால்சியம் எவ்வளோ டெபாசிட் ஆகணும் அப்படின்றத முடிவு பண்ணுது. அது ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் தான் அந்த ஹார்மோனுக்கு. ஆனால் T3, T4 அப்படின்ற அந்த 2 ஹார்மோன்ஸ் நம்ம உடம்புல பிரதானமாக 15 வகையான ஃபங்க்ஷன்ஸை செய்யுது. சரிங்களா? அது ஒன்றையும் நம்ம பொறுமையாக டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒருத்தருக்கு இந்த ஹார்மோன் சுரக்கணும், உற்பத்தி ஆகணும் அப்படின்னா அதுக்கு 2 விதமான சக்தி உடம்புல இருக்கணும். ஒன்று நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய அயோடைன் அப்படின்ற அந்த மினரலும், இன்னொன்று நம்ம அதே உணவில் கிடைக்கக்கூடிய ஒரு வகையான புரதச்சத்து, அதுக்கு பேர் தைராக்சைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 வகையான சக்திகளும் யாருக்கு கரெக்டாக உடம்புல இருக்கோ அவங்களுக்கு தான் தைராய்டு ஹார்மோன்ஸே உற்பத்தி ஆகும். சரி, நேரடியாக அந்த உணவு சத்துக்கள் இருந்தால் தைராய்டு ஹார்மோன்ஸ் உற்பத்தி ஆகுமானா அதுக்கு வேறு சில சுரப்பிகளும் சப்போர்ட் பண்ணணும். நம்மளோட மூளையில் இருக்கக்கூடிய ஹைப்போதாலமஸ் அப்படின்ற அந்த சுரப்பி, அந்த கிளாண்டில் இருந்து TRH அப்படின்னு சொல்லக்கூடிய தைரோட்ராஃபின் ரிலீசிங் ஹார்மோன் அப்படின்னு ஒரு ஹார்மோன் உற்பத்தி ஆகும். அந்த ஹார்மோன் நேராக எங்கே போகும்னா பிட்யூட்ரி கிளாண்டுக்கு போகும். பிட்யூட்ரி கிளாண்டு அதனால் தூண்டப்பட்டு பிட்யூட்ரியிலேருந்து TSH அப்படின்னு சொல்லக்கூடிய தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்னு ஒரு ஹார்மோன் உற்பத்தி ஆகும். இந்த ஹார்மோன் நேரடியாக போய் தைராய்டு கிளாண்டை ஸ்டிமுலேட் பண்ணி அந்த தைராய்டு கிளாண்டில் T3, T4 அப்படின்னு சொல்லக்கூடிய தைராய்டு ஹார்மோன்ஸை உற்பத்தி பண்ண சொல்லும். அப்போ தைராய்டு கிளாண்டு நேரடியாக தைராய்டு ஹார்மோன்ஸை உற்பத்தி பண்ண முடியாது. அதுக்கு கூடவே பிட்யூட்ரி கிளாண்டும் ஹைப்போதாலமஸ் கிளாண்டும் சப்போர்ட் பண்ணணும்.
அப்போ தைராய்டில் ஒருத்தருக்கு பிரச்சனை வருதுன்னா நேராக தைராய்டுக்கான ட்ரீட்மெண்ட்டோ தைராய்டுக்கான மெடிசன்ஸோ மட்டும் எடுக்காமல் அதுக்கு ரூட் காஸ் வந்து பிட்யூட்ரி கிளாண்டோ இல்லை ஹைப்போதாலமஸோ ஏதாவது ஒரு வகையில் காரணமாக இருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சி அதுக்கும் சேர்த்து சிகிச்சை செஞ்சால் தான் தைராய்டு பிரச்சனை ஒருத்தருக்கு முழுமையாக குணப்படுத்த முடியும். இந்த தைராய்டோட ஃபங்க்ஷன்ஸில் முதல் பிரதானமான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசல் மெட்டபாலிக் ரேட்டுன்னு சொல்லக்கூடிய பிஎம்ஆரை வந்து மெயின்டைன் பண்ணுறது தான். சரி, பிஎம்ஆர்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு செல்லுலேயும் எவ்வளோ சக்தி உருவாகுது அப்படின்றது தான் பிஎம்ஆர் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சக்தியோட பேர் தான் ஏடிபின்னு சொல்லக்கூடிய அடினோசின் ட்ரைபாஸ்பேட். இந்த சக்தி எப்படி உருவாகுதுன்னா தைராய்டு ஹார்மோன் மூலியமாக தான் உருவாகுது. தைராய்டு ஹார்மோன் இல்லைன்னா இந்த ஏடிபி அப்படின்ற ஒவ்வொரு செல்லுக்கும் அடிப்படையான அந்த சக்தி உருவாகாது. எப்படி நம்ம சாப்பாடு சாப்பிடாமல் நம்ம உடம்பு இயங்காதோ அதே போல் இந்த ஏடிபின்ற இந்த எனர்ஜி இல்லாமல் உடம்புல இருக்கிற எந்த ஒரு அணுவும் எந்த ஒரு செல்லும் இயங்க முடியாது. இந்த ஏடிபியை உற்பத்தி பண்ணுறதுக்கு தான் தைராய்டு ஹார்மோன் நேரடியாக தேவைப்படுது. இந்த ஃபங்க்ஷனை தைராய்டு ஹார்மோன்ஸை தவிர வேறு எந்த ஹார்மோனும் செய்ய முடியாது. ஸோ அப்படி உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் அடிப்படையில் இயங்கிறதுக்கே தைராய்டு ஹார்மோன் தேவை அப்படின்றதான் முதல் விஷயம். அடுத்து ரெண்டாவதாக உடம்புடைய பாடி டெம்பரேச்சர் வெப்பநிலையை மெயின்டைன் பண்ணுது. அதாவது ரொம்ப சூடாவோ இல்லை ரொம்ப குளிர்ச்சியாவோ தேவைக்கு தகுந்த மாதிரி உடம்பை மாற்றி கொடுக்கறதுக்கு தைராய்டு ஹார்மோன்ஸ் வேணும். அடுத்து மூணாவதாக புரோட்டீன் மெட்டபாலிசம், அதாவது உடம்புல நம்ம புரதச்சத்து இருக்கிற உணவு சாப்பிட்டா அது செரிமானமாகி உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும் போய் சேரணும் தானே, அதுதான் புரோட்டீன் மெட்டபாலிசம். அதுக்கு தைராய்டு ஹார்மோன்ஸ் வேணும். இதே போல் விட்டமின் மெட்டபாலிசம்க்கும் தைராய்டு ஹார்மோன் வேணும். இதே போல் கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம், அதாவது கார்போஹைட்ரேட்டில் ஒரு வகையான குளுக்கோஸ் அப்படின்ற எனர்ஜி எந்த உணவுலலாம் நம்ம சாப்பிட்றோமோ அந்த குளுக்கோஸை உடம்புல எப்போல்லாம் லிவரில் சேமித்து வைக்கணும், எப்போல்லாம் மசில்ஸில் போய் ஸ்டோர் பண்ணி வைக்கணும், எப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரத்தத்தில் கலந்து மற்ற உறுப்புகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு எல்லாத்தையுமே முடிவு பண்ணுறது தைராய்டு ஹார்மோன்ஸ் தான். இதே போல் உடம்புல ஃபேட் மெட்டபாலிசம், அதாவது கொழுப்பு எப்போல்லாம் சேமிக்கப்படணும் எப்போல்லாம் எனர்ஜியாக மாறணும் அப்படின்றத மெயின்டைன் பண்ணுறதும் தைராய்டு ஹார்மோன் தான். சில பேருக்கு எவ்வளோ சாப்பிட்டாலும் உடம்பு குண்டே ஆக மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. சில பேர் எவ்வளோ கம்மியாக சாப்பிட்டாலும் உடம்பு குண்டாயிருதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. இந்த மாற்றங்களுக்கெல்லாம் காரணம் இந்த ஃபேட் மெட்டபாலிசமில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் தான். அதுக்கு தைராய்டு ஹார்மோன் தான் முக்கியமான ஹார்மோன். அடுத்ததாக நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய பிளட் கொலஸ்ட்ரால் அதை மெயின்டைன் பண்ணுறதும் இதே தைராய்டு ஹார்மோன் தான். ஒருத்தருக்கு ரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்படக்கூடாது அப்படின்னா அப்போ ரத்தத்தில் மிச்சமாக இருக்கிற கொழுப்பெல்லாம் உடம்புல போய் இருக்கக்கூடிய கல்லீரலில் ஸ்டோர் ஆயிரும். இந்த ஃபங்க்ஷனை செய்ய வைக்கிறதுக்கு தைராய்டு ஹார்மோன் வேணும். தைராய்டு ஹார்மோன் இல்லைன்னா ரத்தத்தில் இருக்கிற கொலஸ்ட்ரால் அங்கங்கே தேங்கி ரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்பட்டு ஹார்ட் அட்டாக்கோ இல்லை ஸ்ட்ரோக்கு அட்டாக் ஆகி பேரலைசிஸ் வர்றதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக எரித்ரோபோயிட்டிக் ஆக்டிவிட்டி, அதாவது எலும்பு மஜ்ஜையிலேருந்து ஆர்பிசி செல்கள் சிவப்பணுக்கள் உற்பத்தியாகி ரத்தம் நல்லா உற்பத்தி ஆகிறதுக்கு தைராய்டு ஹார்மோன் வேணும். அடுத்ததாக இதயத்துடைய அந்த ஹார்ட் பீட்டோடைய ரிதம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு, ஹார்ட்டு எவ்வளோ வேகமாக பம்ப் பண்ணணும் எப்போ மெதுவாக துடிக்கணும் அப்படின்றத எல்லாத்தையும் முடிவு பண்ணுறதுக்கும் தைராய்டு ஹார்மோன் வேணும். இதே போல் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் இருக்கிற நுரையீரல் எவ்வளோ வேகமாக சுருங்கி விரியணும் எவ்வளோ ஆக்சிஜனை உள்ளார இழுக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணுறதுக்கும் தைராய்டு ஹார்மோன் வேணும். இதே போல் செரிமான மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட், உணவு வழிப்பாதை முழுக்க ஒரு உணவு சாப்பிட்டா எந்தெந்த இடத்துல எவ்வளோ நேரம் அந்த உணவு நின்று செரிமானமாகி எப்போ அடுத்தடுத்த உறுப்புக்கு போகணும் எவ்வளோ வேகமாக செரிமானம் ஆகணும் ஒவ்வொரு வகையான உணவுக்கும் எவ்வளோ என்சைம்ஸ் உற்பத்தி ஆகணும் அப்படின்றதையும் இந்த தைராய்டு ஹார்மோன் தான் முடிவு பண்ணுது. அடுத்ததான் நம்மளோட மூளை அப்படின்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், அதனுடைய பராமரிப்பு, அதனுடைய ஆக்டிவிட்டி எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்கணும், அதுக்கு எவ்வளோ ரத்த ஓட்டம் போகணும் எவ்வளோ ஆக்சிஜன் போகணும் எல்லாத்தையும் முடிவு பண்ணுறது தைராய்டு ஹார்மோன் தான். இதே போல் குழந்தையோடைய வளர்ச்சி, அதுவும் ரொம்ப முக்கியமாக மூளை வளர்ச்சியும் எலும்பு வளர்ச்சியும் இது ரெண்டும் தைராய்டு ஹார்மோனோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அடுத்ததாக மசில்ஸோடைய க்ரோத்து, மசில்ஸ் எவ்வளோ வளரணும் எவ்வளோ அங்கே ப்ரோட்டீனு ஃபேட்டெல்லாம் டெபாசிட் ஆகணும், அந்த மசில்ஸோட ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மசிலோடைய நரம்புகள் எந்த அளவுக்கு கரெக்டாக இயங்கணும் அப்படின்றத பராமரிக்கிறதும் தைராய்டு ஹார்மோன் தான். அடுத்ததாக ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அவங்களோட இனப்பெருக்க மண்டலம் ரீப்ரொடக்டிவ் ஃபங்க்ஷன் செக்ஷுவல் ஃபங்க்ஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் தைராய்டு ஹார்மோன் வேணும். ஆண்களுடைய விந்தணும் கரெக்டாக உற்பத்தி ஆகி அது நல்ல நீந்து போகிற தன்மையோட முழுமையான ஷேப்போட உருவாகணும்னா தைராய்டு ஹார்மோன் வேணும். பெண்களுக்கு மாதவிடாய் ஒழுங்காக நடந்து கருமுட்டையெல்லாம் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்து அவங்க கன்சீவ் ஆகிற அளவுக்கு தயாராகணும், அவங்க உடம்பு அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கும் தைராய்டு ஹார்மோன் வேணும். ஸோ தைராய்டு ஹார்மோனில் ஏற்படுகிற குறைபாடுகள் ஆண்களுடைய ஆண்மையும் பெண்களுடைய கருத்தரிக்கும் தன்மையும் சேர்த்து பாதிக்கும். இந்த அளவுக்கு தைராய்டு கிளாண்ட் அப்படின்றது நம்ம உடம்புல ரொம்ப முக்கியமான ஒரு சுரப்பி. இந்த தைராய்டு கிளாண்டில் எத்தனை வகையான நோய் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 வகையான நோய்கள் இருக்குது. அதில் ஒன்று ஹைப்போதைராய்டிசம், அதாவது தைராய்டு ஹார்மோன் கம்மியாக உற்பத்தி ஆகிறது. ரெண்டாவது ஹைப்பர் தைராய்டிசம்,
அதாவது தைராய்டு ஹார்மோன் அதிகமாக உற்பத்தி ஆகிறது. 3வது காய்டர், அதாவது தைராய்டு கிளாண்டே வீங்கி போயிடுறது, பெருசாக வீக்கம் தெரியும் கழுத்து பகுதியில். 4வது தைராய்டு அடினோமா, அதாவது தைராய்டு கிளாண்டில் கட்டிகள் உருவாகிறது. 5வது ஹஷிமோட்டோஸ் தைராய்டிட்டிஸ், அதாவது தைராய்டு கிளாண்டில் ஏற்படக்கூடிய ஒரு வகையான ஆட்டோ இம்யூன் டிசீஸ், அதாவது தொற்று நோய். இதே போல் கிரேவ்ஸ் டிசீஸ் அப்படின்ற அந்த நோயும் ஒரு வகையான ஆட்டோ இம்யூன் டிசீஸ் தான். இப்படி 6 வகையான பாதிப்புகள் தைராய்டு கிளாண்டில் ஒருத்தருக்கு ஏற்படலாம். இதில் ரொம்ப முக்கியமான 2 பாதிப்பு இன்றைக்கி நடைமுறையில் எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஒன்று ஹைப்போதைராய்டிசம், இன்னொன்று ஹைப்பர் தைராய்டிசம். இது 2 பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, ஒருத்தருக்கு ஹைப்போதைராய்டிசம் இருக்கா இல்லை ஹைப்பர் தைராய்டிசம் இருக்கான்னு எப்படி அறிகுறியை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஹைப்போதைராய்டிசமில் இருக்கிறவங்களுக்கு உடம்பு எப்போவுமே ரொம்ப ஜில்லுன்னே இருக்கும், கோல்டாகவே இருக்கும். இதுவே ஹைப்பர் தைராய்டிசம் இருந்தால் உடம்பு எப்போவுமே சூடாகவே இருக்கும். அடுத்தது, ஹைப்போதைராய்டிசமில் இருக்கிறவங்களுக்கு எப்போவுமே குளிர்ச்சி வந்து பிடிக்காது. அவங்களுக்கு வந்து ஃபேன் ஓடினாலோ ஏசி போட்டாலோ காற்று வேகமாக அடித்தாலோ அவங்க அதை விரும்ப மாட்டாங்க. இதுவே ஹைப்பர் தைராய்டிசம் இருக்கிறவங்களுக்கு உடம்பு சூடானால் அவங்களுக்கு பிடிக்காது. ரொம்ப வெயில் அதிகமாக இருந்தாலோ வேர்த்தாலோ அவங்களுக்கு ரொம்ப அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதே போல் ஹைப்போதைராய்டிசமில் இருக்கிறவங்களுக்கு வேர்வையே வராது. ஏன்னா உடம்பு எப்போவுமே ஜில்லுன்னே இருக்கு இல்லையா, ஸோ அவங்களுக்கு வேர்வை வராது. ஆனால் ஹைப்பர் தைராய்டிசமில் இருக்கிறவங்களுக்கு உடம்பு எப்போவுமே சூடாக இருக்கிறதுனால அதிகமாக வேர்த்துக்கிட்டே இருக்கும். இதே போல் ஹைப்போதைராய்டிசமில் இருக்கிறவங்களுக்கு எந்த விதமான பாடியில் இருக்கக்கூடிய மெட்டபாலிசமும் ஒழுங்காக நடக்காது. ஏன்னா கம்மியாக தைராய்டு ஹார்மோன் சுரக்கிறதுனால. அப்போ என்ன ஆகும், கொழுப்பு புரோட்டீன்லாம் உடம்புலேயே தேங்கி உடம்பு ரொம்ப குண்டாகும், வெயிட் கெயின் ஆவாங்க. இதுவே ஹைப்பர் தைராய்டிசமில் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா மெட்டபாலிசம் நடக்கும். ஏன்னா தைராய்டு ஹார்மோன் அளவுக்கு அதிகமாக உற்பத்தி ஆகிறதுனால புரோட்டீனு ஃபேட்டெல்லாம் மசில்ஸ்லேருந்து விரயமாகும். அதாவது ரொம்ப அதிகமாக கரைஞ்சி உடம்புல சத்தே கம்மியாகிற அளவுக்கு ரொம்ப வெயிட் லாஸ் ஆகிடுவாங்க. இதே போல் அடுத்ததாக ஹைப்போதைராய்டிசமில் இருக்கிறவங்களுக்கு வாட்டர் மெட்டபாலிசம் உடம்புல சரியாக நடக்காது, புரோட்டீன் மெட்டபாலிசமும் உடம்புல கரெக்டாக நடக்காததுனால ஸ்கின்னை ட்ரையாக மாற்றிடும். ஸ்கின்னு ரொம்ப டைட்டாக ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுவே ஹைப்பர் தைராய்டிசமில் இருக்கிறவங்களுக்கு தைராய்டு ஹார்மோன் அதிகமாக வேலை செய்யும்போது புரோட்டீன் ஃபேட்டெல்லாம் அதிகமாக லாஸ் ஆகும்போது தோலெல்லாம் சுருக்கம் ஏற்படும், தோலெல்லாம் லூஸாக அங்கங்கே தொங்கும். அடுத்ததாக ஹைப்போதைராய்டிசம் இருக்கிறவங்களுக்கு உடம்புல செரிமான மண்டலம் சரியாக இயங்காததுனால அவங்களுக்கு முழுசாக உணவு டைஜஷன் ஆகாததுனால கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் தொந்தரவு ஏற்படும். இதுவே ஹைப்பர் தைராய்டிசம் இருக்கிறவங்களுக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம்லாம் அளவுக்கு அதிகமாக வேகமாக இயங்கிறதுனால வேகமாக உணவு செரிமானமாகி சரியாக உணவில் இருக்கிற சத்து கூட முழுசாக அப்சார்ப்ஷன் ஆகாமல் வேஸ்ட்டாக மோஷன் வந்துக்கிட்டே இருக்கும் அடிக்கடி. அப்போ அவங்களுக்கு லூஸ் மோஷன் போகிற மாதிரி, டயரியா போகிற மாதிரி வயிற்றுப்போக்கு ஏற்படும். இதே போல் ஹைப்போதைராய்டிசம் இருக்கிறவங்களுக்கு எப்போவுமே அவங்களோட மனநிலை ரொம்ப சோர்வாக டல்லாக இருப்பாங்க. இதுவே ஹைப்பர் தைராய்டிசம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க, ஒரு பதட்டத்தோட, நர்வஸ்னஸாக, எல்லா விஷயத்துக்கும் அதிகமாக உணர்ச்சி வசப்படுற அளவுக்கு ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க. இதே போல் ஹைப்போதைராய்டிசம் இருக்கிறவங்களுக்கு லேசினஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப சோம்பல், அதாவது சோம்பேறித்தனம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. இதுவே ஹைப்பர் தைராய்டிசம் இருக்கிறவங்களுக்கு உடம்பு ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க, ஆனால் கொஞ்ச நேரம் சின்னதாக வேலை செஞ்சால் கூட உடனே களைச்சி போய் சின்ன வேலைக்கெலாம் உடனே டயர்டாயிருவாங்க. எக்ஸ்ட்ரீம் ஃபெட்டிக், உடனே எனர்ஜி லாஸ் ஆகி டயர்டாயிரும். இதுதான் ஹைப்பர் தைராய்டிசம். இதே போல் ஹைப்போதைராய்டிசம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப தூக்க கலக்கமாகவே இருப்பாங்க. பகல்லையும் தூக்கம் வரும், மதியானமும் தூக்கம் வரும், நைட் ஆனாலும் அவங்களுக்கு தூக்கம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஹைப்பர் தைராய்டிசம் இருக்கிறவங்களுக்கு உடம்பு எப்போவுமே ஹீட்டாக இருக்கிறனால அவங்களுக்கு தூக்கமே வராது, ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். படுத்தா உடனே தூங்க முடியல, தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதே போல் ஹைப்போதைராய்டிசம் இருக்கிறவங்களுக்கு காலில் நீர் வீக்கம் ஏற்பட்டால் அதை அழுத்தினா குழி விழுவாது, அப்படியே பலூன் மாதிரி திரும்ப உப்பிக்கிட்டு எதிர்க்கும். அது நான் பிட்டிங் எடிமா அப்படின்னு சொல்லுவாங்க. இதே போல் ஹைப்பர் தைராய்டிசம் இருந்தால் அவங்களுக்கும் காலில் கையிலலாம் நீர் வீக்கம் ஏற்பட்டு அந்த நீர் வீக்கம் அழுத்தினா குழி விழுவும், பள்ளமாக ஒரு அச்சு மாதிரி தெரியும். ஒரு 2-3 செகண்ட்ஸ் கழித்து திரும்ப தானாக அது மறைஞ்சிரும். இதுக்கு பேர் பிட்டிங் எடிமா அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோ நேரமாக இப்போ நம்ம ஒரு பேஷண்ட்டு ஹைப்போதைராய்டிசமா இல்லை அவங்களுக்கு ஹைப்பர் தைராய்டிசமா அப்படின்னு எதை வச்சு கண்டுபிடிக்கிறதுன்னு அறிகுறிகளை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். இப்போ நம்ம இந்த ஹைப்போதைராய்டிசம்க்கும் ஹைப்பர் தைராய்டிசம்க்கும் என்ன காரணம், இது ஏன் உருவாகுது அப்படின்னு டிசிஎம் ஆக்குபஞ்சர் கான்செப்டில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஹைப்போதைராய்டிசம் உருவாகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, லிவரு, லங்ஸு, ஸ்ப்ளீன் இந்த 3 உறுப்புலையும் யாங் டெஃபிஷியன்சி, அதாவது யாங் சக்தி ரொம்ப பற்றாக்குறையாகி அதே நேரத்தில் குளிர்ச்சி இந்த 3 உறுப்புகளையும் அதிகமாக பாதிச்சா, கோல்டு பேத்தோஜன் இந்த 3 ஆர்கன்ஸையும் அஃபெக்ட் பண்ணால் அவங்களுக்கு ஹைப்போதைராய்டிசம் உருவாகும். இதே ஒரு வேளை ஒருத்தருக்கு இன்டிஃபிஷியன்சி, அதாவது சக்தி பற்றாக்குறை அடைஞ்சு அதே சமயத்தில் அந்த 3 உறுப்பையும் ஹீட்டு, வெப்பம் வந்து அதிகமாக பாதிச்சது, ஹீட் பேத்தோஜன் அந்த 3 உறுப்பையும் அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஹைப்பர் தைராய்டிசம் உருவாகும். ஸோ
இந்த 2 வகையான பாதிப்புக்கும் 3 உறுப்புகள் தான் காரணம். லிவரு, லங்ஸு, ஸ்ப்ளீனு. பட் என்ன வகையான அங்கே சக்தி குறைபாடு ஏற்படுது, அந்த உறுப்புகள் சூடாகுதா இல்லை குளிர்ச்சி ஆகுதா அப்படின்றத பொறுத்து ஒரு நபருக்கு ஹைப்பர் தைராய்டிசமும் உருவாகலாம், ஹைப்போ தைராய்டிசமும் உருவாகலாம். இப்போ இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அக்குபஞ்சரில் ரொம்ப சிம்பிள். எங்களோட அனுபவத்தில் நாங்கள் கிளினிக்கலாக பயன்படுத்தி சக்ஸஸ்ஃபுல்லாக ரிசல்ட் கிடச்ச பாயிண்ட் காம்பினேஷன் தான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வகையான ட்ரீட்மெண்ட் இருக்குது. பட் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு மேஜரான ஒரு சிம்பிளான பாயிண்ட் காம்பினேஷன் மட்டும் தான் சொல்லிக் கொடுக்க போகிறோம். இது வந்து முழு கோர்ஸில் ஃபுல்லாக நம்ம டிசிஎம் அக்குபஞ்சர் மூலியமாக தைராய்டு எப்படி குணப்படுத்துறதுன்னு ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். அதில் தான் டீட்டெயிலாக வரும். இருந்தாலும் சின்னதாக ஒரு பாயிண்ட் காம்பினேஷன் இப்போ இதில் சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு முதல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட் 1ல் டியூமாய் அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ராடினரி வெசலோட பாயிண்டான SI3 அப்படின்ற புள்ளியை பயன்படுத்துகிறோம். இது மூலியமாக யாங் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க முடியும். அதுக்கு இந்த பாயிண்ட்டை லெஃப்ட் சைடில் இடது பக்கத்தில் டானிஃபிகேஷன் டெக்னிக்கில் நீடில் பண்ணணும். அதுக்கப்புறம் 3 நிமிஷம் கழிச்சு யாங் கியோமாய் அப்படின்ற எக்ஸ்ட்ராடினரி வெசலோட பாயிண்ட்டு BL62 அப்படின்ற புள்ளியும் ரைட் சைடில் வலது பக்கத்தில் டானிஃபிகேஷன் டெக்னிக்கில் நீடில் பண்ணுறோம். இது ரெண்டும் யாங் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணுற புள்ளிகள். இதுக்கப்புறமும் திரும்ப 3 நிமிஷம் கழிச்சு அப்படியே கண்டினியூஸாக இன்கியோமாய் அப்படின்ற எக்ஸ்ட்ராடினரி வெசலோட பாயிண்ட்டு KI6 அப்படின்ற புள்ளியை ரைட் சைடில் செடேஷன் டெக்னிக்கில் நீடில் பண்ணுறது மூலிமா அந்த குளிர்ச்சி அப்படின்ற அந்த பிரச்சனையை குறைக்கலாம். இதை தொடர்ந்து 3 நிமிஷம் கழிச்சு அடுத்ததாக ரென்மாய் அப்படின்ற எக்ஸ்ட்ராடினரி வெசலோட பாயிண்டான LU7 அப்படின்ற புள்ளியும் இதுக்கு சப்போர்ட்டை நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த புள்ளியை லெஃப்ட் சைடில் இடது பக்கத்தில் செடேஷன் டெக்னிக்கில் நீடில் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டு. இந்த ட்ரீட்மெண்ட்டை எவ்வளோ நேரம் பார்க்கணும் அப்படின்னா 20 நிமிஷத்துக்கு இந்த எல்லா பாயிண்ட்ஸ்லையும் நீடில் அப்படியே இருக்கணும். நீடில் ரிமூவ் பண்ணக்கூடாது. ஒரு புள்ளியை தொடர்ந்து அடுத்தடுத்த புள்ளி இதே வரிசையில் சிகிச்சை செய்யணும். ஒரு புள்ளிக்கும் இன்னொரு புள்ளிக்கும் நடுவில் 3 நிமிஷம் இடைவெளி இருக்கணும். இதில் இந்த 4 பாயிண்டோட நீடில்ஸும் அப்படியே தான் இருக்கணும். சரி, இந்த 20 நிமிஷம் டைமை எப்போ செட் பண்ணணும் அப்படின்னா, இதில் கடைசியாக இருக்கிற LU7 அப்படின்ற புள்ளியில் நீடில் செஞ்சதுக்கு அப்புறம் தான் 20 நிமிஷம் டைம் செட் பண்ணணும். 20 நிமிஷம் கழிச்சு டைம் முடிஞ்சதுக்கப்புறமா அப்படியே ரிவர்ஸ் ஆர்டரில் தலைகளை நீடில்ஸை ரிமூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு LU7 எடுத்துகிட்டு, அப்புறம் KI6 நீடில் எடுத்துகிட்டு, அப்புறம் BL62 நீடில் எடுத்துகிட்டு, அப்புறம் தான் SI3யோட நீடில் ரிமூவ் பண்ணணும். இதுதான் இந்த ஹைப்போதைராய்டிசமுக்கான முக்கியமான சிம்பிளான ஒரு ட்ரீட்மெண்ட்டு. இதை வாரத்தில் 3 நாள் சாதாரணமாக எல்லாருக்குமே பார்க்கலாம். எனி ஏஜில் இருக்கிறவங்களுக்கும் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. ஹையஸ்ட் பவர்ஃபுல்லான எஃபெக்டிவான ட்ரீட்மெண்ட். ஏன் அப்படின்னா, நம்மளுடைய ஜெனட்டிக்கை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய எக்ஸ்ட்ராடினரி வெசல்ஸை சமப்படுத்தக்கூடிய ட்ரீட்மெண்ட் டெக்னிக் இது. ஸோ நார்மலாக நம்ம பயன்படுத்தக்கூடிய 361 அக்குபஞ்சர் புள்ளிகள், பஞ்சபூத தத்துவம், அதன் அடிப்படையில் இந்த பாயிண்ட்ஸ் கொடுக்கல. எக்ஸ்ட்ராடினரி வெசல்ஸில் TCM மெத்தடில் கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் சாதாரணமாக பார்க்குற ட்ரீட்மெண்ட்டோட இது 10 மடங்கு எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷல் பவர்ஃபுல் காம்பினேஷன். சரிங்களா? இதே போல் ஒருத்தருக்கு ஹைப்பர் தைராய்டிசம் இருந்தால் அவங்களுக்கும் இதே மாதிரி ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு இதில் யாங் கியோமாய் அப்படின்ற எக்ஸ்ட்ராடினரி வெசலோட பாயிண்ட்டு BL62வும், அடுத்தது டியூமாய் அப்படின்ற எக்ஸ்ட்ராடினரி வெசலோட பாயிண்ட்டு SI3யும் பயன்படுத்தி வெப்பம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த வெப்பத்தை குறைக்கிறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, BL62வை லெஃப்ட் சைடில் செடேஷன் டெக்னிக்கில் நீடில் பண்ணணும். அதுக்கப்புறம் 3 நிமிஷம் கழிச்சு இதில் போட்ட நீடில் அப்படியே இருக்கவே தான் அடுத்த பாயிண்ட் SI3யை நீடில் பண்ணணும். அதையும் வலது பக்கத்தில் செடேஷன் டெக்னிக்கில் நீடில் பண்ணணும். அதுக்கப்புறமும் 3 நிமிஷம் கழிச்சு தான் இப்போது இந்த இடத்துல குளிர்ச்சி ரொம்ப கம்மியாக இருக்குது, எனர்ஜி கம்மியாக இருக்கிறதுனால அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ரென்மாய் அப்படின்ற எக்ஸ்ட்ராடினரி வெசலோட பாயிண்ட் LU7ம், அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இன்கியோமாய் அப்படின்ற எக்ஸ்ட்ராடினரி வெசலோட பாயிண்ட் KI6யும் பயன்படுத்துகிறோம். இந்த 2 பாயிண்ட்டு எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, LU7 அப்படின்ற பாயிண்ட்டை ரைட் சைடு வலது பக்கத்தில் டானிஃபிகேஷன் டெக்னிக்கில் நீடில் பண்ணோம். அதுக்கப்புறமும் 3 நிமிஷம் கழிச்சு முன்னாடி போட்ட 3 பாயிண்ட்ஸுக்கு நீடிலும் அப்படியே இருக்கவே அடுத்து 4வதாக இந்த KI6 அப்படின்ற புள்ளியை லெஃப்ட் சைடில் டானிஃபிகேஷன் டெக்னிக்கில் நீடில் பண்ணோம். ஸோ இதுதான் இதுக்கான ட்ரீட்மெண்ட்டு. இங்கேயும் சேம் ப்ரொசீஜர் தான். கடைசியாக KI6 நீடில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் 20 நிமிஷம் டைம் செட் பண்ணுறீங்க. 20 நிமிஷத்துக்கு இதில் இருக்கிற நீடில்ஸ் அப்படியே தான் இருக்கணும், எதையுமே ரிமூவ் பண்ணக்கூடாது. 20 நிமிஷம் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆரில் தலைகளாக நீடில்ஸை ரிமூவ் பண்ணணும். இந்த ட்ரீட்மெண்ட்டும் ஹைப்போதைராய்டிசம் பேஷண்ட்ஸ்க்கு தாராளமாக வாரத்தில் 3 நாள் நீங்கள் அவங்களுக்கு சரியாகிற வரைக்கும் ரெகுலர் இதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப சின்னதாக ஒரு ட்ரீட்மெண்ட் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். இதை பற்றி டீட்டெயிலாக முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம TCM அக்குபஞ்சர் முறையில் தைராய்டு கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லெவல் 1 அப்படின்னு கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இது வந்து முழுக்க ஆன்லைன் கோர்ஸ் மட்டும்தான். எந்த விதமான ப்ராக்டிக்கல் கிளாஸோ நேரடி கிளாஸோ கிடையாது. இந்த தைராய்டு லெவல் 1 கோர்ஸுடைய ஃபீஸு மொத்தம் 1000 ரூபா தான். மொத்தம் 7 ரெக்கார்டட் வீடியோ கிளாஸஸ். நமக்கு தனியாக ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேரில் உங்களுக்கு அந்த வீடியோவை நாங்கள் அனுப்பிடுவோம்.
நீங்கள் ஒரு வாரத்துக்கு 2 வீடியோ பார்க்கலாம். 24 மணி நேரமும் அந்த வீடியோ அந்த சாஃப்ட்வேரில் தான் இருக்கும், டெலீட் ஆகாது. பட் நீங்கள் அதில் சாஃப்ட்வேர் மூலியமாக மட்டும்தான் பார்க்க முடியும், டவுன்லோட் பண்ண முடியாது, அதில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணவும் முடியாது. ஸோ லைவாக அந்த சாஃப்ட்வேரில் மட்டும்தான் பார்க்கலாம். 24 மணி நேரமும் எப்போவுமே இருக்கிறதுனால உங்கள் கன்வீனியன்ட் டைமுக்கு எப்போ வேணாலும் எத்தனை முறை வேணாலும் திருப்பி பார்த்துக்கலாம். பட் ஒரு வாரத்துக்கு 2 வீடியோ தான். அடுத்தடுத்த வாரம் அடுத்தடுத்த வீடியோஸ் ஓப்பன் ஆகி பழைய வீடியோஸ் டெலீட் ஆகிட்டே வரும். ஸோ இதான் நம்மளோட கிளாஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு. இது லெவல் 1 கோர்ஸு. இந்த மாதிரி 7 வீடியோஸ் உங்களுக்கு வரும். மொத்தமாக இந்த கோர்ஸில் 6 வகையான நம்ம தைராய்டு டிசீஸஸ் சொன்னோம் இல்லையா, ஹைப்பர் தைராய்டிசம், ஹைப்போதைராய்டிசம், கிரேவ்ஸ் டிசீஸு, ஹஷிமோட்டோஸ் டிசீஸு, அடுத்ததாக தைராய்டு அடினோமா, தைராய்டு காய்டர். இந்த எல்லா பிரச்சனைக்கும் 6 வகையான மாஸ்டர் பேட்டர்ன்ஸ் இதில் சொல்லி கொடுத்துருவோம். லேப் ரிப்போர்ட்ஸ் எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லி கொடுப்போம். இதில் உங்களுக்கு அடிஷ்னலாக பிடிஎஃப் நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு மொபைலில் அனுப்பிச்சிருவோம். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த கோர்ஸில் கலந்துக்கிட்டதுக்கான சர்டிஃபிகேட் வந்து பிடிஎஃபாக உங்களுக்கு அனுப்பிடுவோம். இந்த கோர்ஸ் பற்றி மேலும் விவரம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலோ இல்லை இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு விரும்புகிறவங்க கீழே இந்த ஸ்லைடில் தெரியக்கூடிய மொபைல் நம்பருக்கு 9367333666 அப்படின்ற நம்பருக்கோ இல்லை 9489634466 அப்படின்ற நம்பருக்கோ எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். வகுப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணி பயனடைங்க. நல்லது.